சொர்க்கம் ஏன்னா அவ்வளோ ஸ்பைஸ். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால் வந்து சொப்னாலும் ஃபுல்லாக மழை, வெளியிலவே இறங்க முடியல, அந்தளவுக்கு மழை தந்துட்டுருக்கு. ஸோ இந்த மழை டைமில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக நான் சொன்னேன் தான் மழை பெய்யுதுன்னு சொல்லி. காலையில் ஃபுல்லாக இடியும் மின்னலுமா அவ்வளவு மழை வந்து இருந்தது. இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். குடை பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு மழை வந்துருக்கு. ஆனால் வந்து காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அவ்வளவு மழை, காலையில் ஒரு 5 to 6க்கெல்லாம் வந்து எழும்பி வெளியில் போக முடியாத அளவுக்கு மழை வந்து பெஞ்சிட்டு இருந்தது. நீங்கள் எல்லோரும் என்னோடய வீடியோவில் பார்ப்பீங்கல்ல, நான் அடிக்கடி மாங்காய் சாப்பிட்றேன்னு சொல்லி. இங்கே தான் வந்து நான் வந்து மாங்காய் சாப்பிட்றேன், இந்த மரத்தில் தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இங்கே பாருங்கள் மழை பெஞ்சு எவ்வளோ தண்ணி தேங்கி போய் நிற்கிது அப்படின்னு சொல்லி. இது நான் வந்து இருக்கிற ஹாஸ்டல். ஒரு நாள் நான் வந்து ஹாஸ்டல் பொழுதுமே வந்து போடுறேன், இவ்வளவு மழை போகுது. சரி, இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்த்தேன். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து என்ன சாப்பிட போகிறேன்னா, அடிக்கிற மழைக்கு ஒரு மேகி நூடுல்ஸ் சாப்பிட்டா வந்து செம்மையாக இருக்கும். வாங்க மேகி நூடுல்ஸ் பண்ணி இந்த மலையில் உட்காந்து சாப்பிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ மலை. பக்கத்தில் வந்து டியூஷன் சென்டர் இருக்குது. அந்த டியூஷன் சென்டர்லேயுமே வந்து நிறைய பேர் நலஞ்சிட்டு வந்து அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. ஆக்சுவலாக எங்களோட ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டியூஷன் சென்டர் வந்துருக்கு. ஸோ இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து படிப்பாங்க. அண்ட் ஆல்சோ எங்கள் வீட்டு இருக்க ஜம்பு மரம் வந்து காய் போட்டிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், குட்டியாக நிறைய பூ வந்து இருந்தது. பூவெல்லாம் உதிர்ந்துட்டு ஸோ இப்போ வந்து காய்க்க போது. நான் காய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன். வாங்க போய் மேகி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ வந்து கொத்தமல்லி நூடுல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இது பண்ணுறது ஈஸி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே தான் சிங்க் இருக்குது. ஸோ இதில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு, ஓகேவா? இந்த பாத்திரத்தில் தண்ணி. ஸோ தண்ணி வந்து எடுத்தாச்சு. ஸோ தண்ணி நான் இதை எடுத்துட்டேன். இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஆக்சுவலாக இந்த தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே லிமிட்டட் வாட்டர் தான் இருக்குது. இதுக்குள்ள ஒரு கொத்தமல்லி நூடுல்ஸ் போடுறதுக்கான வாட்டர் தான் இதுக்குள்ள இருக்கும். ஸோ இது கொதிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் இதுக்குள்ளே அந்த கொத்தமல்லி நூடுல்ஸை போட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதில் 2-3 மசாலா பவுடர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மசாலா பவுடர் போட்டோம்னா இந்த மேகி வந்து ரெடி ஆயிடும். அடிக்கிற மழைக்கு சுட சுட மேகி சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல். அதோட எனக்கு இன்னொரு இது இருக்குது, அடிக்கிற மழையில் ஐஸ்கிரீம் குடித்தா இன்னும் நல்லாயிருக்கும் அது. ஸோ அதையும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி பார்க்கலாம், டைம் இருந்தால் கடைக்கு போக முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு மழை பெய்கிறது, தெரியுதா? இது வந்து கொய்யா மரம் என்னோடய வீட்டில் இருக்கிற, எங்கள் வீட்டிலனா இந்த ஹாஸ்டலில் இருக்கிற கொய்யா மரம். அங்கிள் வந்து வெட்டிட்டாங்க. இயர்லி 2-3 வந்து காய்க்கும் இந்த மரம். பட் ஒன் டைம் அதில் காய்க்கிறது மொத்தமே புழு தான் இருக்கும். செகண்ட் டைம் காய்க்கும்போது தான் வந்து அது நல்லாயிருக்கும். திருப்பி தேர்ட் டைம் காய்க்கும்போது தேர்ட் டைம் ஃபுல்லாக புழுவாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இந்த மரம் ஃபுல்லாக இருக்கும். எங்களோட கிச்சன். நான் வந்து ஹாஸ்டல் டூர் போடும்போது இது எல்லாமே உங்களுக்கு போடுறேன், ஓகேவா? இதை உடச்சி இது எப்படி ஃபுல்லாக போட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு பவுடர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆயில் இது கொடுத்துருக்காங்க. அந்த நூடுல்ஸோட டேஸ்ட் அது என்னன்னு சொல்லணும்.
ஓ ஊத்துக்கட்டு பார்க்குறீங்களா? இது வந்து நூடுல்ஸோட பவுடர். இதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா இப்போ அதுவே பிரிஞ்சு வந்துட்டு, ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் அது கொஞ்சம் நேரத்தில் இதாகிடும். இப்படி தான் இருக்கும் நூடுல்ஸ். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டோன்னு சொன்னால் அது தண்ணி வந்து ஓரளவு இதாகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல, ஆய் பறக்குது அடிக்கிற மலைக்கு. சுட சுட நூடுல்ஸ் சாப்பிட்றதே ஒரு தனி ஸ்டம். ஆக்சுவலாக இப்போ லைட்டாக மழை விட்டுட்டு, பட் நூடுல்ஸ் வந்து ஹெல்த்தி கிடையாது, அடிக்கடி சாப்பிடாதீங்க. நான் மந்த்லி ஒன்ஸ் தான் நானே சாப்பிடுவேன். எனக்கு வேறு ஒரு ஆப்ஷனும் இல்லை. அப்புறம் மழை பெஞ்சது, அதனால இது சாப்பிடணும்னு தோணும். ஆனால் எனக்கு என்னென்னா ஸ்டார்ட்லலாம் இந்த மேகி நூடுல்ஸாக இது கொத்தமல்லி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் போக போக அதோட டேஸ்ட் கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். குறைச்சிட்டாங்களோ அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அதுதானே நம்மளை திருப்பி திருப்பி சாப்பிட வைக்கட்டும். பட் அந்த டேஸ்ட் இதில் இப்போ இல்லையோ, அது குறைஞ்சிட்டோ அப்படின்ற ஒரு ஃபீல். உங்களுக்கு என்னோட ஹாஸ்டல் டூர் பார்க்கணுன்னா சொல்லுங்கள், நான் காட்டுறேன். ரொம்ப அழகான ஹாஸ்டல். இப்போ வந்து என்னோட பழைய ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ இது ஐவா சப்மிட் பண்ணணுமோ சம்திங் எதுக்காக வந்திருக்காங்க யூனிவர்சிட்டியிலேருந்து. முடிஞ்சு ஜானில் அவங்களுக்கான கிராஜுவேஷன் நடக்கும். ஸோ இப்போ வந்து வந்திருக்காங்க, அவங்க உள்ளே இருக்காங்க. அதனால தான் உள்ளே இருந்து வீடியோ வைக்கல. சொர்க்கம். நான் ஒன்றும் எக்ஸாஜரேட் பண்ணலை இதை, பட் உண்மையாக அப்படி இருக்கும். மலைக்கு இது அந்த காம்போ வந்து செம்மையாக இருக்கும். நிறைய பேர் மேகி சாப்பிடுவீங்க, பட் ஸ்ரீலங்காவில் மேகி வந்து அவ்வளோ எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க. இதுதான் ரொம்ப பேர் விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது. உங்களை எத்தனை பேருக்கு அந்த ஃபுட் பிளாகரோட வீடியோஸ் பார்க்கும்போது டெம்ட் ஆயிடுது, சாப்பிட்டுட்டே இருக்கான் அப்படியே ஒரு மாதிரி எச்சி ஊறி நம்ம சாப்பிட்ற ஒரு ஃபீல் நமக்கு வரும் இல்லை? அந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்துருக்கு? எனக்கு ஒரு சில ஃபுட்டுக்கு மட்டும் வரும், பிரியாணி பார்த்தா மட்டும் வரும். மற்றபடி வேறு என்ன நீங்கள் என் கண்ணு முன்னாடி வச்சு சாப்பிட்டாலும் என்னால் ஃபீல் வராது. இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த விளாக் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த மலைக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பஜ்ஜிலாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹாஸ்டலில் இருக்கிறதுனால எனக்கு வந்து அதுக்கான டூல்ஸோ இல்லை பஜ்ஜி செய்கிறதுக்கான திங்ஸோ என்கிட்ட இல்லை.
இல்லைன்னா நான் செஞ்சு சாப்பிட்ருப்பேன். மிளகா பஜ்ஜி எங்கள் ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு ஷாப் இருக்குது. அவங்க வந்து குடமிளகா பஜ்ஜி அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. 2 பேருமே வந்து 4 PM அப்படி ஆயிடுச்சுன்னா கிளம்பி போயிடுவாங்க. பிரேக் போயிட்டு அங்கே போய் அது வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் வந்து குட்டி பருப்பு வடை எல்லாம் வந்து விற்பாங்க. அது குஞ்சு வடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ட்ரெங்கோ சைடில் வந்து. அதை நான் இங்கே சொல்லும்போது நிறைய பேர் எனக்கு அது நக்கலாக கதைச்சிருக்காங்க. நீ ஏன் அதை அப்படி சொல்கிற, அதுக்கு பேர் குட்டி பருப்பு வடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீன்லாம் நடந்திருக்கு. பட் நான் வந்து இப்போ அந்த ஆஃபீஸில் ஃபுல் டைம் தெரியல, ஃப்ரீலான்ஸர்ன்றதால இல்லை, அந்த பொண்ணுமே ஆஃபீஸ் மாறிட்டேன். ஸோ அதனால் அங்கே போக முடியல. பட் எப்போயாவது நான் அந்த சைட் போனேன்னா அந்த அண்ணாட கடையில் வாங்கி சாப்பிடுவேன். காராச்சுண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் சந்துக்கு சந்து வந்து அந்த காராச்சுண்டல் அப்படின்னு சொல்கிற குட்டி தள்ளுவண்டி கடையில் குட்டி வடை, அப்புறம் சமோசா, அப்புறம் வந்து மெது வடையை 2ஆக கட் பண்ணி உள்ளே வந்து சில்லி பேஸ்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸில் வந்து மினி இது மாதிரி கொடுப்பாங்க. நூடுல்ஸ், கடலை, கச்சான், கவுப்பி, மரவள்ளி சீவல், பருப்பு வடை இதெல்லாம் கட் பண்ணி, பஜ்ஜியெல்லாம் கட் பண்ணி ஒரு மாதிரி சாஸ் ஊற்றி குழம்பு ஊற்றி கொடுப்பாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். நீங்களாம் என்ன வீட்டில் பண்ணி சாப்பிடுவீங்க மழை டைமில் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விளாகில் பார்க்கலாம். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிருச்சு இந்த விளாக். உங்களுக்கு நான் ஏதாவது விளாக் பண்ணணும் இல்லைன்னு சொன்னால், ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டெஃபினட்டாக அதை நான் வந்து பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்குறேன் நீங்கள் வந்து அது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.